ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நாளைக்கு காலையில் நம்ம தமிழ் எக்ஸாம் எழுத போகிறோம், சரியா? அதுக்காக தான் என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைனல் மினிட் ரிவிஷன் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக அதாவது ஃபைனலாக இதை நீங்கள் படிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா செக் பண்ணிங்க. 2 மார்க் 16 மார்க் ரெண்டுமே நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா கொடுத்துருக்கோம், சரியா? அதாவது ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் வந்து செம்மொழி என்றால் என்ன அதை நல்லா பார்த்துங்க. கீழே இருக்க இங்கிலீஷ்க்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இங்கிலீஷ் மீடியம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 4000 திவ்ய பிரபந்தம் பாடிய ஆழ்வார்களின் எண்ணிக்கை, சரியா? அதுக்கப்புறம் நடுக்கல் என்றால் என்ன அதையும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஐம்பொன்னில் கலந்துள்ள உலோகங்கள் யாவை, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் தோல்பாவை கூத்து என்றால் என்ன அதை தெளிவாக நீங்கள் படிச்சுங்க. தமிழர்களின் வீர விளையாட்டுகளின் பெயர்களுள் 4 எழுதுக, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். புறம் என்பதன் பொருள் யாது அதை பார்த்துங்க. சங்ககால துறைமுகங்களின் பெயர்களுள் 4 குறிப்பிடுக. கல்வெட்டுகளின் நோக்கம் என்ன, சரியா? அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அதுக்கப்புறம் சிற்றிலக்கியம் என்றால் என்ன அதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஐம்பெரும் காப்பியங்கள் யாவை? சிறு தெய்வங்கள் என்றால் என்ன இதையும் நீங்கள் தெளிவாக என்ன பண்ணி பார்த்துங்க. அதுக்கப்புறம் பழந்தமிழர்கள் பயன்படுத்திய இசைக்கருவிகளுள் பெயர்கள் 4 எழுதுக. தமிழர்களின் வீர விளையாட்டுகளுள் 2 குறிப்பிடுக. ஒயிலாட்டம் என்பதன் பொருள் யாது? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அகம், இதை பற்றி என்ன பண்ணணும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். சங்ககால நகரங்களின் பெயர்களுள் 4 குறிப்பிடுக. இந்திய விடுதலை போரில் பங்கேற்ற தமிழக பெண்கள் 4 குறிப்பிடுக. அதுக்கப்புறம் வேறுபாடு, பண்பாடு, நாகரிகம், இது ரெண்டுக்கு இருக்க வேறுபாடு என்னன்னு சொல்லி எழுதணும். அதுக்கப்புறம் 16 மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபைனல் மினிட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, திருக்குறளில் இடம்பெற்றுள்ள மேலாண்மை கருத்துக்கள் விளக்குக. பழங்குடியினர் தயாரிக்கும் கைவினைப் பொருட்களை பட்டியலிடுக. தமிழர்கள் தம் வாழ்வில் பயன்படுத்தி இசைக்கருவிகளை அறிமுகம் செய்க. தமிழர்களின் வாழ்வில் வில்லுப்பாட்டு பெருமிடத்தை எடுத்துரைக்க. தெருக்கூத்தின் அமைப்பு மற்றும் ஆடல் முறைகளை விளக்குக. சங்க இலக்கிய அகக்கோட்பாட்டினை தெளிவுபடுத்துக, சரி? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் சங்க காலத்தில் நடைபெற்ற ஏற்றுமதி இறக்குமதி வணிகங்களை விளக்குக. சுயமரியாதை இயக்கம் என்றால் என்ன, அதன் சொல் நெறிகளை விளக்குகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்திய விடுதலை போரில் தமிழர்களின் பங்கு என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. செவ்வியல் இலக்கியங்களின் தனி சிறப்புகளை விளக்குக. தமிழர்களின் சமூக பொருளாதார வாழ்வில் கோவில்கள் பெருமிடத்தை எடுத்துரைக்க. நடுக்கல் என்றால்னா அந்த நோக்கத்தை அமைப்பினை விளக்குக. தமிழர்களின் வாழ்வில் கரகாட்டம் பெருமிடத்தை எடுத்துரைக்க. தமிழர்கள் உருவாக்கிய விளையாட்டுகளின் நோக்கங்களை தெளிவுபடுத்துக. கடல் கடந்த நாடுகளில் சோழர்கள் அடைந்த வெற்றிகளை விளக்குக. அதாவது தமிழர்களின் திணை கோட்பாடுகள் பறித்து குறிப்பிடுக. அதுக்கப்புறம் இந்திய மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தின் பங்கு எத்தகையது விளக்குக. இந்தியாவின் பிற பகுதிகளில் தமிழ் பண்பாட்டின் தாக்கம் என்னும் தலைப்பில் கட்டுரை வருக. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸாமில் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஃபைனலாக இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி தெளிவாகிக்குங்க. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அப்பப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் இமேஜாக உங்களுக்கு அனுப்புவோம். அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.